மகாசிவராத்திரி அன்னைக்கு யார் ஒருத்தர் தூங்காம விழிப்புணர்வோட முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சு உட்கார்ந்துருக்குறாங்க, அவங்களுடைய சக்தி, பிராணசக்தி, அவங்களுடைய சக்தி இயற்கையாகவே மேல்முகமாக. சத்குரு வந்து முதல்ல வந்து 1994 அப்போ வந்து இங்கே இதே இடத்துல ஆசிரமத்தில் வந்து கொண்டாடினாங்க. அப்போ ஒரு 70 பேர் தான் அதில் கலந்துக்கிட்டாங்க. 70 பேர். ஆமாம், ஒரு சின்ன பந்தல் போட்டு. சிவனுடன் ஒரு இரவு தான் மகாசிவராத்திரி, ஈசனுடன் ஒரு இரவுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும். ஈசனுடன் ஒரு இரவு தான் அது. ஸோ அது மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ நம்ம கூட சுவாமி பிரபோதா இருக்கிறாங்க. வணக்கம் சாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். இன்னும் கொஞ்ச நாள்ல மகா சிவராத்திரி, உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஒரு திருவிழான்னு சொல்லலாம் இல்லைங்களா? மிகப்பெரிய திருவிழா. எனக்கு இந்த இன்டர்வியூ எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, மகா சிவராத்திரி கோயம்புத்தூர்ல முதல்ல தொடக்கமா ஒரு நாள் இருந்திருக்கும், ஒரு வருஷம் இருந்திருக்கும் இல்லையா? அது எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சத்குரு வந்து முதல்ல வந்து 1994 அப்போ வந்து இங்கே இதே இடத்துல ஆசிரமத்தில் வந்து கொண்டாடினாங்க. அப்போ ஒரு 70 பேர் தான் அதில் கலந்துக்கிட்டாங்க. 70 பேர். ஆமாம், ஒரு சின்ன பந்தல் போட்டு அதில் மட்டும் கொஞ்சம் பேர் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அது படிப்படியாக வளர்ந்து இந்த வருஷம் வந்து 31வது வருஷம் மகாசிவராத்திரி திருவிழா ஈஷாவுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கிரவுண்ட்லேயே வந்து லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிறாங்க. டெலிவிஷன்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும், கிராமி அவார்டு தான் ஹையஸ்ட்டு வேர்ல்டுலேயே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட அதிகமாக வந்து பார்த்துருக்காங்க. கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்க. ஸோ உலகத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் கொண்டாட்டம் திருவிழான்னு சொல்லலாம். இதுதான் 70 பேரில் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இவ்வளோ பேர் கலந்து கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மகா சிவராத்திரி ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? அதாவது சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, மகாசிவராத்திரி அன்னைக்கு யார் ஒருத்தர் தூங்காமல் விழிப்புணர்வோட முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சு உட்கார்ந்துருக்குறாங்க, அவங்களுடைய சக்தி, பிராணசக்தி, அவங்களுடைய சக்தி இயற்கையாகவே மேல்முகமாக போகும். இந்த கலாச்சாரத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த சக்தி வந்து சகசிராவை அடையணும், அப்போ வந்து அவங்க ஞானம் அடைவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி வச்சுருக்குறாங்க. ஸோ யார் ஒருத்தர் வந்து அந்த மகாசிவராத்திரி இரவு அன்னைக்கு விழிப்புணர்வோடு உட்கார்ந்துருக்குறாங்களோ, முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சு அவங்க சக்தி மேல்முகமாக போகிறதுக்கு வாய்ப்பு. அதற்காக வந்து தியானம் எல்லாமே பண்ணுறோம். சத்குரு வந்து நள்ளிரவு தியானம் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வந்து பேசுவாங்க, நிறையா நேரம் மெடிடேஷன் நடக்கும், சாண்டிங் மந்திர உச்சாதனை இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே வந்து 12 மணி நேரம் பண்ண முடியாது நம்ம. அதனால் மக்களுக்காக கொஞ்சம் பாட்டு, இசை எல்லாமே வந்து இருக்குது. ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் நம்ம ஆதியோகி ஸ்டாச்சுவில் வந்து இந்த லைட்டிங் செட்டப் பார்க்கறதுக்குனே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு பக்கம் சிவன், பார்வதி அப்படிங்கிற எக்கச்சக்கமான லைட்டிங்லாம் வந்து பார்ப்போம். இந்த டைம் என்ன ஸ்பெஷல் ஈசா யோகாவில், யோக மையத்தில் என்ன ஸ்பெஷலாக எதிர்பார்க்கலாம்? இப்போ பாதி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்தே உங்களால் கணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் அந்த சஸ்பென்ஸை உடைக்க விரும்பல. நீங்கள் மகாசிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்னு. கண்டிப்பாக எல்லாருமே விருப்பப்படுவீங்க, ரொம்ப லைக் பண்ணுவீங்க. இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஒரே இடத்துல கூடுறாங்க இல்லையா? வர்றவங்களுக்கும் சரி, ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கும் சரி, என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது? இப்போ மகாசிவராத்திரி அன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க விழிப்புணர்வாக வந்து இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். யார் விழிப்புணர்வாக இருந்து அந்த மாதிரி ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து உடல்நிலையிலையும் சரி, மனநிலையும் சரி, பல விதமான பலன்கள் வந்து இருக்குது. இயற்கையாகவே அந்த அன்னைக்கு கோளுடைய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி தியான நிலைக்கு போனாங்க அப்படின்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அது வந்து தெரியாது, எப்படி தியான நிலைக்கு போகிறது, எப்படி நான் அந்த அன்னைக்கு இருக்கணும்னு தெரியாது. அதனால் வந்து சத்குரு முன்னாடியே குறிப்புகளெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, தியானத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக மகாசிவராத்திரி சாதனா வந்து இருக்குது. 40 நாள், 21 நாள், 7 நாள், 3 நாள், இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து விரதம் இருக்க முடியும், சாதனா வந்து செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து தயார் பண்ணிக்க முடியும் மகாசிவராத்திரிக்காக. அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய டைம் சூழ்நிலையெல்லாம் ஒத்து இருக்குதோ அதை மாதிரி பொறுத்து அவங்க வந்து ஒரு சாதனா வந்து பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி சாதனா பண்ணி தயாராக இருக்கிறாங்க. மகாசிவராத்திரி அன்னைக்கு சத்குரு நேரடியாக அவங்க தியானம்
மந்திர உச்சாதனம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு மெயினாக தியானம் அப்படிங்கிறது தான் முதன்மையாக இருக்கும். ஸோ கலை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது மக்களை அந்த உறங்க விடாமல் இருக்கிறது அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அப்படிங்கிறாங்க. மகாசிவராத்திரி அன்னைக்கு இரவு வந்து முக்கியமானது வந்து நள்ளிரவு தியானம். நள்ளிரவு சாந்தியான்னு சொல்லுவாங்க. 11:40 12:20 வரைக்கும் நைட்டு. அந்த நள்ளிரவு சாந்தியா வேலையில் வந்து சத்குரு மந்திர உச்சாதனம் மகாமந்திர உச்சாதனம் வந்து செய்கிறாங்க. அதற்கு முன்னாடியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு மணி நேரம் முன்னாடி சாண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் 3 மணி 4 மணி அந்த டைம்லையும் இருக்குது, முடியும் போது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி உச்சாதனம் மெடிடேஷன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதன் பிறகு மற்ற நேரத்தில் எல்லாமே கலை நிகழ்ச்சிகள், இந்த பாட்டு, அதை சிவனை பற்றி பாடுறது, அந்த மாதிரி திருமந்திரங்கள் உச்சரிக்கிறது, திருவாசகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். ஸோ மொத்தத்தில் இது எல்லாமே அதாவது சிவனுடன் ஒரு இரவு தான். மகாசிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும். ஈசனுடன் ஒரு இரவு தான் அது. ஸோ அது மாதிரி இது ஓகே. எவ்வளோ நாள் ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு, எவ்வளோ நாளா? ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா ரீசெண்டாக ஆரம்பிச்சிட முடியாது வேலைப்பாடுகள் எல்லாத்தையும். பல மாசங்களா இதை வந்து தொடர்ந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். எவ்வளோ நாளா போயிட்டு இருக்கு நம்ம ஈசா யோகா மையத்தில்? அதாவது இந்த மகாசிவராத்திரி போன வருஷம் முடிஞ்ச உடனேயே ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் மீட்டிங் வச்சோம். அடுத்து அதற்கான பிளான் வந்து வந்துடும். அது ஒரு வாரம் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி அடுத்த வருஷம் வந்து இந்த வருஷம் என்னெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம், எங்கெங்கெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் தவறு நம்ம செய்தோம், அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை பற்றி டிஸ்கஷன் நடக்கும். அதெல்லாமே கேப்சர் பண்ணி ஃபைல் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே வேலையை ஆரம்பிச்சிடும். டிஸ்கஷன் பண்ணி அதற்கு உண்டான ஏற்பாடுகள், யாரை வந்து இந்த இதெல்லாம் போட வைக்கலாம், யார் டெக்கார் பண்ணலாம், யார் சாப்பாடு செய்ய போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 9 மாதம் முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிடும். ஃபீல்டில் வந்து இங்கே இந்த கிரவுண்டில் வந்து வேலையை வந்து நாங்கள் ஒரு 3 மாதம் முன்னாடி ஆரம்பிப்போம். அப்படி இந்த நிலனை சமன்படுத்துறது, சுத்தம் செய்கிறது, அந்த மாதிரி. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் தான். நம்ம பார்க்கிங்லாம் நிறைய இடத்துல வந்து நம்ம பண்ணுறோம். சுற்றி நிறைய இடத்துல வந்து 2 வீலர் 4 வீலர் பஸ்ஸு எல்லாமே வந்து பார்க்குறோம். இது கிராம மக்கள், சுற்றி இருக்கிற கிராம மக்கள் ரொம்ப ஒத்துழைப்பு தராங்க. அவங்க வந்து இந்த மகாசிவராத்திரி விழா நல்லா நடக்கணுங்கிறதுக்காக பல வழிகளில் வந்து அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க. இது கிராமத்து மக்கள் இல்லை, இங்கே மலையில் வந்து ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க உதவி செய்கிறாங்க. விவசாயிகள் ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், விவசாயிகள் நிறைய பேர் வந்து உதவி செய்கிறாங்க. கிராமத்து மக்கள் உதவி செய்கிறாங்க. இந்த ஒரு 2-3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவங்க எல்லாமே உதவி செய்கிறாங்க. தியான பீடெல்லாம் போகும்போது அங்கே முஸ்லீம் அவங்களோட குறியீடும் சரி, இந்துக்களோடதும் சரி, கிறிஸ்டியானிட்டியோட ஸோ எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நிறையா உள்ள இருக்கிறவங்களுமே வந்து முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நான் வந்து கேள்வி. ஆமாம். ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குங்க சார். அதாவது ஆதியோகி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வருஷம் முன்னாடியிலேருந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, புராணத்தில் இருக்குது. ஸோ அப்போ இருந்து இந்த மகாசிவராத்திரி வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம், மகாசிவராத்திரி அன்னைக்கு நம்ம சக்தி நிலை மேல்முகமாக போகணும், உச்சக்கட்டத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது விருப்பமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி போகும்போது நம்மளே நம்ம உணர முடியும். ஒரு எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து நான் முன்னேறணும், என்னையே நான் உணரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. அவங்க எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும், எந்த இனமாக வேணாலும் இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் வந்து உள்நிலையிலையும் சரி வெளிநிலையும் சரி முன்னேறணுங்கிறதானே ஆசை எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ உள்நிலையில் வந்து நான் முன்னேறணும், நான் யாருன்னு உணரணும், இந்த மாதிரி ஆசை எல்லாருக்குமே இருக்குது ஏதோ ஒரு வகையில். அப்போ வந்து அது வந்து அந்த ஒரு உணர்வுக்கு, அந்த ஒரு நோக்கத்துக்கு ஜாதி மதம் இனம் ஜாதி எதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே அந்த நோக்கம் இருக்குது. ஸோ அவர் 15,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தப்போ அப்போ எதுவுமே கிடையாது, அப்படி தான் எப்போவுமே இருக்கணும். ஸோ அதனால் வந்து இது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் தியானலிங்கத்துக்கு முன்னாடி 9 மதங்களின் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் போய் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க நான் யார் அப்படின்னு, உங்களுக்குள்ளே நீங்களே பார்க்குறீங்க தியானம் பண்ணும்போது. அதுதான் நோக்கம். ஸோ அதுக்கு எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அப்படி ஒன்றுமே கிடையாது, கடவுள் வழிபாடு இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருக்கும் பொதுவானது, இது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த மாதிரி சர்வ தர்ம ஸ்தம்பான்னு அதை சொல்லுவாங்க. 9 மதங்களின் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மகாசிவராத்திரி விழாவும் அப்படி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கொண்டாடுவாங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான விழா, இது அந்த மாதிரி தான் உருவாக்கப்படும்.
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.